Hi friends, welcome back to Sarah's Delicious Food. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் பண்ண போகிறோம். தோரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சிடணும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், தனியா இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கின்னு கூடவே கசகசா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா, பேடிகை மிளகா அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சாம்பார் வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், மஞ்சள் தூள், புளி கரைசல், வெல்லம் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயோ மிக்சர் ஜாரில் தேங்காய், கிரைண்ட் பண்ண மசாலா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாயில் இருக்கிறதுல இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே ஸ்மாஷ் பண்ணிக்கிற தாலும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். பேனில் நெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சாம்பாரில் போட்டுவிடும். ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.